என்னுடைய பெயர் ஷஃபீக் ரஹ்மான். என்னை இந்திய முஸ்லிம் லீகினுடைய நிறுவனத் தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் சின்னஞ்சிறு வயதிலிருந்து என்னுடைய சேவைகளை கண்டு என்னை தளபதி என்று அழைக்க துவங்கினார்கள். அதனால் இன்றும் நன்றிப்பெருக்கோடு சொல்கிறேன். எங்கள் ஊர் பகுதி மக்களும் சகோதர சமுதாய பெருமக்களும் எல்லோரும் என்னை தளபதி என்று தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்திய முஸ்லிம் லீகிலே சின்னஞ்சிறு வயதிலே சிறுவர் அணியின் செயலாளராக இருந்தேன். சிறுவர் மாநாடு ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம், சிதம்பரத்திலிருந்து செங்கற்பட்டு வரையில் ஒரே மாவட்டம். அப்பொழுது மாவட்ட தழுவிய சிறுவர் மாநாடை நடத்தியிருக்கிறேன். அதுபோல் லால்பேட்டை நகர ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறேன். 400க்கு மேற்பட்ட உலமாக்கள் லால்பேட்டையில் மாத்திரம் இருந்தார்கள். அதுபோல் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்ட ஜமாத் உலமா சபையின் செயலாளராக பணியாற்றியிருக்கிறேன். இந்தியன் முஸ்லிம் லீகினுடைய மாவட்ட இளைஞர் அணியினுடைய அமைப்பாளராக அதன் செயலாளராக இருந்திருக்கிறேன். இந்தியன் முஸ்லிம் லீகினுடைய மாநில துணை பொதுச்செயலாளராக, மாநில மார்க்க அணி செயலாளராக, இந்தியன் முஸ்லிம் லீகினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கின்ற ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரி நிர்வாகக் குழுவிலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரி நிர்வாகக் குழு உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஊருடைய பல நல்ல காரியங்களில் அர்ப்பணமாக இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் லால்பேட்டையில் சரியாக 1958ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6-7 தேதிகளில் இந்தியன் முஸ்லிம் லீகினுடைய மாபெரும் ஊழியர் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு இந்தியன் முஸ்லிம் நிறுவனத் தலைவர் கண்ணியமே காயிதே மில்லத் அவர்களும், அன்றிருந்து இந்திய முஸ்லிம் லீகினுடைய தேசிய மாநில மாவட்ட தலைவர்களெல்லாம் பங்கேற்று இந்த மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் உட்பட மாநாட்டிலே வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிப்பதற்கென்று கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. அதில் சின்னஞ்சிறுவனாக இருந்த என்னையும் என்னோடு சேர்ந்த 100க்கு மேற்பட்ட சிறுவர்களையும் சேர்த்து எங்களுக்கு மாநாட்டின் மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களுக்கு அவர்களை உபசரிக்கின்ற பணிகள் தரப்பட்டிருந்தது. அதை சிறப்பாக செய்தோம். அந்த மாநாட்டை பார்த்த நாங்கள் அந்த மாநாடு முடிந்து 2 வாரத்தில் அதேபோல் நாம மாநாடு நடத்த வேண்டும் என்று தென்னார்காடு மாவட்ட இந்திய முஸ்லிம் லீக் ஊழியர் மாநாடு என்று காயிதே மில்லத் தலைமையில் நடைபெற்றது அல்லவா, அதுபோல் நாம மாநாடு நடத்த வேண்டும் என்று சிறுவர் மாநாட்டை நாங்கள் லால்பேட்டையில் தென்னார்காடு மாவட்ட இந்தியன் முஸ்லிம் லீகின் சிறுவர் மாநாடு என்று நடத்தினோம். இந்த மாநாட்டிலே லால்பேட்டையில் மட்டும் 500க்கு மேற்பட்ட சிறுவர்கள், மாவட்டம் முழுவதும் சேர்த்து 1000க்கு மேற்பட்ட சிறுவர்கள், ஏறத்தாழ 2000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் மாத்திரம் பெரியவர்களும் எங்களுடைய சென்னை சிறுவை இவர்கள் மாநாடு நடத்துகிற என்ற ஆர்வத்தின் அடிப்படை எங்கள் பெற்றோர்களும் பாட்டன்மார்களும் பார்ப்பதிலே ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். நான் சிறுவராக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருந்தோம். அதே காலகட்டத்திலே தொழுகைக்காக ஃபஜ்ர் தொழுகை உதாரணமாக 4:30 மணிக்கு பாங்க் என்றால் 4 மணிக்கெல்லாம் எழுந்து தொழவாருங்கள் தோடா என்று அழைத்து தெருவல்லார். அப்போ ஒளிபெருக்கி இல்லை, தகவல் குழாவில் வைத்துக்கொண்டு அது கூவி வருவோம். அதுபோல் எங்கள் வயதிலே படித்த சிறுவர்களை பள்ளிக்கூடத்திலே கொஞ்சம் விடுவது சேர்ப்பதிலும், மதரசாக்களிலே மஸ்ஜிதிலே சேர்ப்பதிலும் பணிகள் செய்தோம். சின்னஞ்சிறு வயதில் நாங்கள் செய்த இந்த பணிகளை கண்ட காயிதே மில்லத் அவர்கள், அது இந்திய முஸ்லிம் சிறுவர் மாநாடு நடந்ததை கண்ட காயிதே மில்லத் அவர்கள் எங்களை தளபதி என்று அழைத்தார்கள். காயிதே மில்லத் சம தலைவராக மார்க்கமாக திகழ்ந்த அரிய உலக மேதை ஷேகுல் மில்லத் அல்லமா அமானி ஹதரத் அவர்கள் எங்கள் ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரியின் முதல்வராக இருந்தார்கள். அவர்களும் எங்களை தளபதி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து எங்களை தளபதி என்று அழைத்து வருகிறார்கள். நிறைய கேட்டிருக்கிறேன். சுதந்திரத்தை பற்றி என்னுடைய அப்பா அவர்கள் சிறந்த ஆலிம், மார்க்க அறிஞர், வணிகர். லால்பேட்டையிலும் கட்டுமான அறிவுடன் வணிக நிறுவனம் நடத்தினோம். அந்த காலகட்டங்களில் அவர்களிடமும் என் தாய் வழிபாட்ட என்னுடைய தந்தை வழிபாட்டினார். எங்கள் தந்தை சிறுவராக இருக்கும்போதே மறைந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய தாய் வழிபாட்டனார் இருந்தார்கள். அவர் தான் லால்பேட்டை முஸ்லிம் லீகின் தலைவராக, மன்புல் அரபிக் கல்லூரியினுடைய நாசிராக,
லால்கான் ஜானிய முத்தோரியாக இருந்தானாலே அவர்களிடத்திலே எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை போராட்டத்திலே லால்பேட்டை மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறது. விடுதலை போராட்டத்திலே லால்பேட்டை ஒரு தனித்தன்மையாக சிறப்பை எடுத்து காட்டியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். சொல்வது மாத்திரமல்ல, இந்த ஊரிலே இந்த உலமாக்கள் லால்பேட்டையிலும் லால்பேட்டை சுற்றுப்புற பகுதிகளிலும் இது அல்லாமல் வேறு பகுதியில் நடைபெற்ற காந்திஜி தலைமையில் நடந்த விடுதலை போராட்டங்களில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, உலமாக்கள் தங்களுடைய தள்ளாத வயதிலே முதுமையின் கஷ்டத்தினாலே தடி ஊண்டி வந்த உலமாக்கள் அவர்கள் அந்நியர்களான வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளிவர வேண்டும் என்று அவர்கள் கர்ஜித்து கொண்டது காரணத்தினாலே இந்த உலமாக்கள் தெருக்களிலே முடியாத வயதை ஊண்டிக் கொண்ட கம்புகளை கண்டு வெள்ளை சிப்பாய்களின் தோட்டாக்கள் எல்லாம் அஞ்சு நடுநடுங்கியது என்றும் கேட்டிருக்கிறேன். எல்லா முஸ்லீம்களிடமும் காந்திஜி அவர்கள், ஜவஹர்லால் நேருஜி அவர்கள், இந்த தலைவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தது. நான் இந்த தலைவர்களை நேரில் பார்க்க வாய்ப்பில்லை, அந்த வயதுமில்லை. ஆனால் இந்த தலைவர்களும் அரசியல் நடத்திய கண்ணியத்திற்குரிய காகிதம் நடத்தவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை எதிர்கட்சியின் கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது டெல்லியில். ரமதானுடைய காலம். பிரதமர் வீட்டிலே ஜவஹர்லால் நேருஜி அவருடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நோன்பு திறக்கின்ற நேரம் காகிதம் நடத்தவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். இது காகிதம் நடத்த சொன்ன செய்தி. வெளியேறும் பொழுது ஜவஹர்லால் நேருஜி அவர்களும் காகிதம் பின்னாலேயே வந்து வீட்டை விட்டு காம்பவுண்டை விட்டு வெளியேறாமல் உள்ளே அணி சென்று ஒரு முறை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே நோன்பு திறப்பிற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மகரிப் தொலை நிறைவேற்றுவதற்கான முசால்லாக்கள் எல்லாம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. இவர் தனிநபர் ஒரு ஜமாத்தா தொலை பிரியப்படுவார் என்பதற்காக தொடக்கூடிய சில முஸ்லீம்களும் அங்கே அழைத்து வரப்பட்டு அவர்களும் அந்த இஃப்தாரிலே பங்கேற்க வைக்கப்பட்டிருக்கிறது. காகிதம் இடத்தவர்கள் எங்களிடத்தில் சொன்ன செய்தி. இன்னொன்றை நான் சொல்ல இங்கே பதிவு பிரியப்படுகிறேன். முதலிங்க ராஜாஜி அவர்கள் மிக ஒரு அற்புத தலைவர். தமிழகத்தினுடைய மண்ணிலே பிறந்திருந்தாலும் அவர் இந்தியாவோட வைசிராயாக பணியாற்றியவர். அவர் சரியாக 1960ஆம் ஆண்டில் வேலூரிலே மாபெரும் இந்திய முஸ்லிம்களுடைய மாநாடு நடைபெற்றது. அது பிறகு பல மாநாடுகள் நடைபெற்றது. இந்திய முஸ்லிம் அப்போ ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி வைத்திருந்தார்கள். திமுக கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பேரறிஞர் அண்ணா இருந்தார்கள். அப்போ முஸ்லிமிக மாநாடுகளிலே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாம் நாம் சிறப்பு அழைப்பாளர் அழைப்போம், காகிதம் இழத்தவர்கள் பங்கேற்பார்கள். அப்படி ஒரு மாநாடு வேலூரில் நடைபெற்ற பொழுது எங்கு மாநாடு நடைபெற்றாலும் லால்பேட்டையிலிருந்து பஸ் வைத்து கொண்டு இங்குள்ள பெரியவர்களும் சிறுவர்கள் எல்லாம் நாங்கள் செல்வது வழக்கம். அப்பொழுது அந்த மாநாட்டிலே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முஸ்லிமிக மாநாட்டிலே பங்கேற்கலாம் என்ற உணர்வுடைய இந்து மகா சபையினர்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர்கள் ராஜாஜியை கண்டித்து மௌலானா ராஜாஜி என்று கேலி செய்து போஸ்டர்களை ஒட்டினார்கள், பேனர்கள் வைத்தார்கள். இவைகளெல்லாம் நடைபெற்றது. இந்த செய்தியை காகிதம் இல்லத்திற்கு தொலைபேசி சொன்னதும் மாநாட்டினுடைய காலையிலே சென்னையிலிருந்து வேலூர் வர வேண்டிய காகிதம் இல்லத்தவர்கள் முதல் நாளே வந்து விட்டார்கள். எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதனாலே வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அந்த போஸ்டரில் நான் இது கை வைக்கக்கூடாது, அந்த பேனர்களை கை வைக்கக்கூடாது, இது அவைக்கும் முதலில் ராஜாஜி அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று சொல்லி வழக்கமாக அவர் தங்குவதற்கு வீட்டிலே ஏற்பாடு மாநாட்டு குழுவில் செய்திருந்தாலும் அன்றைய தினம் காகிதம் நடத்தவர்கள் மாநாட்டு பந்தலிலே தங்கிவிட்டார்கள். ஏனென்றால் இளைய சமுதாயம் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு செய்தார்கள். அந்த காலகட்டத்திலே முதலில் ராஜாஜி அவர்கள் மாநாட்டிலே உரையாற்றுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த வேலூரில் நடைபெறுகிற கோட்டை மைதானத்தில் நடைபெறுகிற இந்திய முஸ்லிம்கள் மாநாட்டில் பங்கு பெற்ற வகையில் என்னை இங்கிருக்கின்றவர்கள் மௌலானா என்று என்னை வரவேற்றிருக்கிறார்கள். நான் மௌலானா என்றதும் என்னுடைய நெஞ்சம் நெகிழ்ந்தது. முதலில் ராஜாஜி சொன்னார், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி இந்திய சுதந்திர போராட்டத்திலிருந்து 2 மௌலானாக்கள் ஆற்றிய பணி மிக மகத்தானது. காந்திஜி அவருடைய தலைமையிலே
இவர்கள் ஆற்றிய அந்த பணி போர்க்க சுதந்திர போராட்டத்திலே விடுதலை போராட்டத்திலே அவர்கள் ஆற்றிய பங்களி. எனவே இந்த மௌலானா என்றதும் அவர்களுடைய பேர் எனக்கு வருகிறது. இது அந்த மௌலானாவுடைய பேரை எனக்கு சுற்றி இருக்கிறார்கள் என நான் ஒரு புறம் மகிழ்ந்தாலும், இன்னொரு பக்கம் என்னவென்றால் சூட்ட வேண்டியவர்கள் சுட்டியிருந்தால் காகிதமலத்தை காட்டி அறிஞர் அண்ணாவை காட்டி சூட்ட வேண்டியவர் சுட்டியிருந்தால் நான் ஏற்றிருப்பேன். இதை தருதல்கள் அல்லவா சுட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அருமை சகோதரர் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒன்றை நான் இங்கே சொல்ல பிரியப்படுகிறேன். 1968ஆம் ஆண்டு புனித மஸ்ஜிதாக முதல் கிபலாக இருக்கின்ற ஜெருசலத்தில் இருக்கின்ற மஸ்ஜித் அக்ஸாவின் ஒரு பகுதி தீயிட்டு இஸ்ரேல்காரர்களை கொடுத்தப்பட்ட காலகட்டத்தில் அதை கண்டித்து இந்தியன் முஸ்லிம் லீக் சார்பில் நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் லால்பேட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் காயிதே மில்லத்திலே அனுமதி கேட்டப்படும். காயிதே மில்லத் அவர்கள் சிதம்பரத்தை நடத்துவோம், காயிதே மில்லத் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை சிதம்பரம் நகரில் நடத்துவோம். லால்பேட்டை பஸ் வசதி குறைவு அதிக. இப்பொழுது எல்லா இடத்தும் டூ வீலர் இருக்கிறது, நிறைய கார்கள் இருக்கிறது, சொந்த கார் வாடகை கார் வெட்டி கூட இருக்குது. அப்போ அந்த வசதி இல்லை. எனவே வெளியிலிருந்து லால்பேட்டை வருவதற்கு கஷ்டமாக இருக்கும். லால்பேட்டைக்காரர்களும் அங்கிருந்து அந்த மாநாடு அந்த ஆர்ப்பாட்டம் வரவும் சிரமமாக இருக்கும். எல்லாருமா சேர்ந்து பெரிய அளவிலே மாவட்ட தலைவர்களை சிதம்பரத்தை நடத்தலாம் என்றார்கள். சிதம்பரம் நகரத்திலே வருஷம் 1968ஆம் ஆண்டு அந்த காயிதே மில்லத் அவர்களும் இந்தியன் முஸ்லிம்களுடைய மாநில நிர்வாகிகள் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிராஜ் மில்லத் அப்துல் சமத் அவர்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சொல்லின் செல்வர் பீர் முகமது எம்எல்ஏ அவர்கள், இவர்களெல்லாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அந்த கண்டன ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த ஊர்வலத்திலே எனக்கு அப்பொழுது சரியாக 21 வயது தான். நானும் என் வயதுக்கு ஒற்ற லால்பேட்டினுடைய என் அருமை நண்பர்கள் சில பேரை நான் சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் பெயர் தாவூஸ், அபுல் ஹசன், முகமது அலி, முகமது, இது போன்ற நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் அந்த மாநாட்டிலே மஸ்ஜித் அக்ஸாவை தீயிட்டு கொடுத்து இஸ்ரேல் ஒழிக, மஸ்ஜித் அக்ஸாவை தீயிட்டு கொடுத்து இஸ்ரேல் ஒழிக என்று கோஷமிட்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இந்த மாநாட்டு ஊர்வலத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கோஷம் எங்கிருந்து வருகிறது என்பதை கவனிக்கிறார்கள். ஒளிபெருக்கையில் அல்ல, தகர டப்பாவிலே பாஞ்சி ஒழுகிறேன். நான் மாத்திரமே இன்னும் வயதுக்கொத்த இளைஞர்கள் எல்லாம் கிட்டே அடைக்கிறார்கள். யாரை ஒழுகி என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற கோஷத்தை சொல்லுங்கள். அல்லாதவர்கள் வெற்றி பெற முடியாது. எனவே அல்லாஹ் அக்பரை சொல்லுங்கள், அல்லாஹ் பெரியவன் என்பதை சொல்லுங்கள், யாரை ஒழுகி என்று சொல்லாதீர்கள் என்றார்கள். சரி, என்னோட நண்பர் சொன்னாங்க, ஏண்டா காயிதே மில்லத்தில் ஏன்டா கிட்ட போனேன், கிட்ட போனதான் தான் தலைவர் அப்படி சொல்கிறாங்க. அவங்களை முந்தி விடுவோம், பின்னால் கோஷம் போடுவோம் சொல்லி அப்புறம் பின்னால் வந்து கோஷம் போட்டோம். இது எப்படி கேட்டு அப்பொழுது இந்த மாவட்டத்தினுடைய மூத்த தலைவராக இருந்த லால்பேட்டை அப்துல் ஹரீம் பாய் அவர்கள், சிதம்பரத்து அப்துல் சலாம் ஹாஜியார் அவர்கள் அவரிடத்திலே சொல்லி என்னை கூப்பிட சொன்னார். போனோம். நான் தான் மாதிரி சொன்னேன் அல்லவா, யாரை ஒழுகி என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா, ஏன் இப்பொழுது மீண்டும் ஒழுகி என்று சொல்கிறீர்கள் என்றார்கள். நான் ஒன்று பதில் சொல்லவில்லை. என்னை பார்த்து நேராக கேட்டாங்க, நாம் சொல்வதை நீங்களே கேட்கவில்லை என்றால் வேறு யார் கேட்பார்கள் என்றார்கள். அன்றிலிருந்து இன்று வரையில் என் வாயில் ஒழுகி என்று கோஷம் வந்ததே இல்லை.